வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மூர்த்தி தனத்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, இதுக்காக தான் உங்களை ஹோட்டலுக்கு போக வேணான்னு சொன்னேன், தேவையில்லாத பிரச்சனை தான் இப்போ அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து பிரச்சனை பண்ணா நாங்க என்ன மாமா பண்றது அப்படின்னு தன சொல்றாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இப்போ நாங்க பஸ்ல போனா யாராவது வந்து இடிச்சாங்கன்னா எங்களை பஸ்லயே போக வேணான்னு சொல்லிருவீங்களா மாமா அப்படின்னு கேக்குறாங்க. மூர்த்தி சொல்றாரு, ஆமாப்பா நீங்க எதுக்காக பஸ்ல போகணும், நாங்க தான் இத்தனை பேர் இருக்கிறோமே, நாங்க போய் பைக்ல போய் விட்டு வந்துருவோம்ல அப்படின்னு சொல்றாரு மூர்த்தி. முல்ல சொல்றாங்க, அக்கா விடுங்கக்கா, மாமா தான் விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொன்ன அப்படின்னு மூர்த்தி கேக்குறாரு. மன்னிச்சிருங்க மாமா, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க முல்ல. தன சொல்றாங்க, ஆமா மாமா நீங்க விவரம் இல்லாம தான் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்கப்பா, நான் வரோம் அப்படின்னு நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கணும், அந்த மாதிரி தானே கதிர் சொன்னா அப்படின்னு தன சொல்றாங்க. நான் உங்க நல்லதுக்கு சொன்னா அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி போறாரு. தனு சொல்றாங்க, என்னடா உங்க அண்ணன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணனை பத்தி உங்களுக்கு இப்பதான் புரியுதா அண்ணி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 17-20 வருஷம் இருக்குமா, நான் பிறந்ததுல இருந்து அண்ணன் இப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. அடுத்ததான் இப்போ மீனா ஜீவாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. மீனா கயல் பாப்பாட்ட தூங்கவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்றாரு ஜீவா. விட்டா அவன் நைட்டு ஃபுல்லா விளையாண்டுட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க மீனா. பகலெல்லாம் தூங்க வேண்டியது, நைட்டெல்லாம் விளையாட வேண்டியது, இவ கூட நாளை முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. பகல்ல நீ தான் அவளை தூங்க விடாம பாத்துக்கணும், ஏதாவது விளையாட்டு காமிக்கணும் அப்படின்னு ஜீவா சொல்றாரு. எவ்வளவு நேரம் தான் நான் அவ கூட விளையாடுறது, அதுக்கப்புறம் அவளுக்கே போர் அடிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க மீனா. கயல்ல பிளே ஸ்கூல்ல சேர்த்துடலாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஜீவா சொல்றாரு, அதெல்லாம் வேணாம், கயலுக்கு இப்பதான் 2 வயசு ஆகுது அப்படின்னு சொல்றாரு. மீனா சொல்றாங்க, பிளே ஸ்கூல்ல விட்டோம்னா இவ வயசு பிள்ளைகள்லாம் அங்க இருக்கும், அவ கூட சேர்ந்து ஜாலியா விளையாடுவா அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா சொல்றாரு, அதெல்லாம் எதுவும் வேணாம், கயல் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வேணான்னு சொல்லாத ஜீவா, நீ நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லு ஜீவா அப்படின்னு சொல்றாங்க மீனா. நான் என்னதான் யோசிச்சாலும் வேணான்னு தான் சொல்ல போறேன் அப்படின்னு ஜீவா சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கயல் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாக்கா அப்படின்னு சொல்றாங்க மீனா. நைட்டெல்லாம் அவ கூட சேர்ந்து நான் தான் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், பகலெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு மீனா சொல்றாங்க. கயல் சரியில்லை, அவளுக்கு நல்லா ஒழுக்கமா கொண்டு வரணும் அவளை அப்படின்னு சொல்றாங்க மீனா. கயலை பிளே ஸ்கூலுக்கு அனுப்பிடலாமா, அங்க இருக்க குழந்தைங்களோட சேர்ந்து நல்லா விளையாடுவா, டைமுக்கு சாப்பிடுவா, நைட்டு கரெக்டான டைமுக்கு தூங்கிடுவா அப்படின்னு மீனா சொல்றாங்க. நான் மூர்த்தி சொல்றாரு, அதெல்லாம் வேணாம்ப்பா, இங்கதான் கயலை பாத்துக்க இத்தனை பேர் இருக்கிறோமே, உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நாங்க கடைக்கு வேணா கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. முல்ல சொல்றாங்க, உங்களுக்கு பாத்துக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க மீனா, நாங்க நைட்டு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அதுக்கு சொல்யூஷன் ஆகாது அப்படின்னு மீனா சொல்றாங்க. முல்ல சொல்றாங்க, என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு கூட இந்த மாதிரி பிளே ஸ்கூல்ல தான் விட்டுருக்காங்க, அவ சென்னையில இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. தனு சொல்றாங்க, பாத்துக்க ஆள் இல்லைன்னா தான் குழந்தைகளை இந்த மாதிரி பிளே ஸ்கூல்ல விடுவாங்க, நம்ம தான் இத்தனை பேர் இருக்கிறோமே, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூர்த்தி சொல்றாரு, அதெல்லாம் பிளே ஸ்கூலுக்குலாம் அனுப்ப வேணாம், கயல் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மீனா ஐஸ்வர்யாட்ட சொல்றாங்க, உனக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு, இல்லாட்டி உனக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்குக்கா, அப்ப பாத்துக்கலாம்க்கா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா கடையில நடக்கிறத காமிக்கிறாங்க. கதிர் இப்போ கடைக்கு வராரு, புதுசா வேலைக்கு சேர்ந்தவரை பாக்குறாரு. யாரு மாமா இவரு அப்படின்னு கேக்குறாரு. முல்ல அப்பா சொல்றாரு, இவர் தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறாரு, பேரு ரத்னம் அப்படின்னு சொல்றாரு. பூக்கடை ராமசாமி இருக்கிறாரு, அவரோட மருமகன் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் இப்போ கதிர் கிச்சனுக்குள்ள போறாரு. கனமும் முல்லையும் சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வேலைக்கு ஆள் வந்துட்டாங்களே, அவங்களே சமைக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு அவரு. முல்ல சொல்றாங்க, எங்க சமையல் நல்லா இருக்குன்னு தான் கடைக்கு கூட்டமே வராங்க, அதை போய் கெடுத்துக்க சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. புதுசா வேலைக்கு சேர்ந்த ஆளை பாத்தையா அப்படின்னு தனம் கதிர்கிட்ட கேக்குறாங்க. பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு கதிர். என்னடா பார்த்தேன்னு இழுக்கிற அப்படின்னு கேக்குறாங்க தனம். முகத்துல ஏதோ ஒரு திருட்டுத்தனம் தெரியுது அப்படின்னு கதிர் சொல்றாரு. அவர்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்கிறாரு கதிர். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.